வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா மோர் குழம்பு வச்சு அதில் வடை செஞ்சு காட்ட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தான், மெது வடை செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்ன பொருள் வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். நான் இந்த மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூனு, உளுந்து 1/2 டீஸ்பூனு, 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிக்சியில் போட்டு பேஸ்ட் அடித்து எடுத்துன்னு வரதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக ஜீரகம், 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய் பத்தை போட்டு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். உளுந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4 கிலோ 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி வடை சுட்டு அந்த மோர் குழம்புல போட்டு நான் காட்டுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய், இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகா, இந்த துவரம் பருப்பு, அரிசி இதெல்லாம் ஊற வச்சு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். துவரம் பருப்பு, அரிசி ஊற வச்சது, பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், அது கூட பார்த்திங்கன்னா ஜீரகம்லாம் வச்சு நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த தயிரில் நம்ம சேர்த்து வந்துட்டோம். தயிரை நான் மோரம் அரைச்சி வச்சுங்களா அதில் கலந்து வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலக்கி வச்சுப்போம். அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இது எப்படி செய்யணும் காட்டுறோம் வாங்க. உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நான் வடை சுடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அதை அரைக்கணும். பார்த்திங்கன்னா வடைக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாவில் ஆட் பண்ணிக்கும். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே மோர் குழம்புல உப்பு இருக்குது. அதனால் நம்ம வடைக்கு ஃபுல் உப்பு போடக்கூடாது. ஒரு பாதி உப்பு சேர்த்தாலே போதும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடை சுடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் மாவை. அதுக்குள்ளே போயிட்டு மோர் குழம்பை தாளிச்சிட்டு வந்துடலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. அதுக்குள்ள நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியும் போதே பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்குவோம். கூடவே கருவேப்பிலை, வெங்காயத்தூள் போட்டாச்சு. நம்ம கையில் தூக்கிடலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது பால் கவரு, எண்ணெய் கவரு அந்த மாதிரி வச்சு இதை தட்டி போட வேண்டியது. மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான். வடை சுட்டு அதில் போட்டு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா ரொம்ப மெரூன் கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகவே கூடாது.
நல்லா வெந்துடணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதுனாக்கா ஊறாது. பார்த்திங்கன்னா அந்த மோர் குழம்புல இது ஊறாது. நானும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம வெந்ததும் எடுத்து மோர் குழம்புல போட்டு வடை நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்து நம்ம மோர் குழம்புல போட வேண்டியது தான். நல்லா அப்படியே ஊறணும். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வடை போட்டுக்கலாம். 5 வடை போட்டுருக்கேன். இன்னொரு 2 வடை. நம்ம மல்லிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு மோர் குழம்பு அதில் வடை சுட்டு போட்டு காட்டியாச்சு. இது ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னாக்கா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உளுந்து நம்ம வடை சுட்டு போட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். நம்ம சாத்தில் போட்டு சாப்பிடும்போது நமக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்க வடையே போதும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.